Let's try it. Close your eyes gently. No pressure in your face. Be relaxed. Relax. Oh. கண்கள் மெதுவாக மூடியிருக்கட்டும். தலை, கழுத்து, உடல் நேர்கோட்டில் இருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். முதலில் உடல் அமைதி, இந்திரியங்கள் அமைதி உறுதி செய்து கொண்டதற்கு பிறகு தளர்வான உடலுடன் பிராணனை நோக்க வேண்டும். Just watch your breath. பிறகு watch your mind. Observe your mind. பிறகு புத்தி. எந்த ஒரு தீர்மானமும் முடிவும் தியான காலம் முடியும் வரை எடுக்க முயற்சி செய்ய வேண்டாம் என்று புத்தியிடம் கூறும்போது புத்தியும் அமைதியடையும். இவ்வாறு தியானத்திற்குண்டான உடல் நிலை, மனோநிலை இரண்டையும் சரி செய்து கொண்டதற்கு பிறகு மனதிற்கு வர வேண்டும். ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்ட மனதை கொண்டுதான் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் நாம் வர முடியும். சஞ்சலமாக மனம் இருக்கிற பொழுது தியானம் செய்ய முடியாது. எனவே மனதிற்கு சில பாவனைகளை கொடுத்து மனதை தியானம் செய்கிற அளவுக்கு அமைதிப்படுத்துகிறோம். அதுல முதல் பாவனா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். என்னை, என் உடலை, என் உடல் நோய்களை, என்னுடைய குணங்களை, என்னுடைய கோபத்தை, என்னுடைய எரிச்சலை எப்படி நான் ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டேனோ, கற்றுக்கொண்டு விட்டேனோ, அதேபோல் மற்றவருடைய பேச்சு, சொல், செயல், உடல் குறைபாடுகள், மன குறைபாடுகளை, புத்தியின் குறைபாடுகளை ஏற்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாவனையை மனதிற்கு கொடுக்கும் பொழுது மனம் ஓரளவு அமைதியடையும், சஞ்சலம் குறையும். மற்றவர்கள் யாரும் நமக்கு துக்கத்தை கொடுக்க முடியாது.
அவர்கள் கொடுக்கும் பொழுது என் மன சஞ்சலம்தான் எனக்கு துக்கத்தை கொடுக்கிறது. எனவே அவர்களை ஏற்றுக்கொள்கிற மனோபாவம். அடுத்த பாவனை அசங்கக அகம். தியான காலம் முடிகிற இந்த 10 நிமிடங்களில் நான் யாருக்கும் சொந்தமானவள் அல்ல. எனக்கும் யாரும் சொந்தமானவர்கள் இல்லை. நாம் கடவுளுக்கு மட்டுமே பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப்போட வாழ்கின்ற ஜீவர்கள். இப்பொழுது இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது இவர்களெல்லாம் உறவுகளாக ஒரு கற்பனை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு எடுத்த ஜென்மத்தில் வேறு சிலரை உறவுகளாக கற்பனை செய்து வாழ்ந்தோம். அதற்கு முன் ஜென்மத்தில் சிலரோடு உறவுகள் கற்பனையில் கொண்டு வாழ்ந்தோம். எனவே உறவுகள் என்பது இந்த வாழ்க்கைக்கு வாழ்வதற்குண்டான முறையில் நாம் கற்பனை செய்து கொண்டுள்ளோம். தியான காலத்தில் இந்த கற்பனையை துறக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு 10 நிமிடங்களுக்கு இந்த கற்பனையிலிருந்து வெளிவருகிறோம். இந்த உடலை விடுத்து வேறு சரீரம் எடுத்தாலும் அப்பொழுது வேறு சில உறவுகளை கற்பனை செய்து கொண்டு வாழ்வோம். எனவே உறவுகள் என்பது கல்பிதம். வாழ்க்கைக்கு ஆதாரம், அஸ்திவாரம். எனவே கற்பனை செய்து கொண்டு வாழ்கிறோம். தியான காலத்தில் அந்த கற்பனையிலிருந்து விடுபட வேண்டும். நான் நானாக அமர்ந்திருக்க வேண்டும். யாருக்கும் தந்தையும் அல்ல, தாயும் அல்ல, மகளும் அல்ல. எப்பொழுது இந்த சம்பந்தத்திலிருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்கிறோமோ, கற்பனை உலகத்திலிருந்து வெளிவருகிறோமோ, அப்பொழுது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். நோ ரிலேஷன்ஷிப், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்பொழுது மனம் அமைதியை அடையும். தியானத்திற்கு மனம் தயாராகிறது. என்னுடைய உரிமைகளை துறந்து விடுகிறேன். எப்பொழுது உரிமைகளை துறக்கிறோமோ அப்பொழுதே கடமைகளிலிருந்தும் நாம் விடுபடுகிறோம். தியான காலத்தில் தியானம் செய்வதை தவிர வேறு கடமை எனக்கு இல்லை. டெம்பரரியாக யாரிடமும் சம்பந்தமில்லாமல் ஒரு 2 நிமிடம் அமர்ந்திருந்து பழகினால் மனம் சஞ்சலத்திலிருந்து விடுபடும். இதை சிந்திப்போம். மெதுவாக சிந்திப்போம். அசங்கக அகம்.
அசங்கஹ அகம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை ஒரு கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.